சமீபத்தில் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேங்க. அப்போ வந்து அந்த மீட்டிங்கில் வந்து பேசிட்டு இருக்கிறவங்க கடைசியில் ஒருத்தர் பேசினார். என்ன பேசினார்னா, கூட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் ஆனாங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார், கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுல்ல, அப்போ யாராவது வந்து ப்ரூவ் பண்ணுங்க மேடையில் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அப்படியே ஷாக்காய் நின்றார். யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ என்ன தோணுதுன்னா, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாமே கடவுளுங்கிறது ஒரு ஃபீலிங் தானே. இப்போ நான் நம்புறேன்னா இல்லையா, அதுதான் எனக்கு முக்கியம். நீங்க நம்புறீங்களா இல்லையா, அதுதான் உங்களுக்கு முக்கியம். அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு. அந்த நம்பிக்கை எப்படி வருது? அது அவங்கவுங்களுக்கு ஏற்படுற அனுபவங்களை வச்சு தான் வருது. நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லட்டுங்களா? வாங்க பார்ப்போம். வேன்ல ஒரு 10-15 பேர் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போயிருந்தேங்க. நானும் என் நண்பரும் சேர்ந்து பக்கத்தில் போனேங்க. அவர் கிட்டத்தட்ட வந்து அங்கே 15 வருஷமா நான் போயிட்டு இருக்கிறேங்க, எல்லா இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருங்க. நான் வந்து ஒரு 2 ட்ரிப் போயிருக்கிறேங்க, அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் தெரியாது. சரி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டங்க, பயங்கர ரஷ்ஷு. அது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்திட்டாங்க. அந்த கிரிவலம் போகிற ரோட்டுக்கு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்திட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் வேன் உண்டான காசு எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து இந்த டைமுக்கு வந்துடுங்க, இந்த இடத்துல நிற்கி அப்படின்னு வந்து சொல்லி விட்டாங்க. எல்லாரும் அவங்க பாட்டுக்கு கிளம்புனாங்க. நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பி கிரிவல பாதையில் போனேங்க. போயிட்டு இருக்கிற எப்படியோ ஒரு நைட்டு ஒரு 2-3 மணி வாக்கில் எல்லாம் சுற்றி முடிச்சாச்சு. எல்லாம் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்துங்க வேன் கண்டுபிடிக்கணும். வேனை வந்து ஒரு சேலம் ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. வேனை இந்த இடத்துல நிற்க அப்படின்ட்டு நாங்கள் வர்றோம். அவரு கூட இருக்கிற நண்பர் இந்த ரோடு இல்லைங்க, வேற ரோடுங்க அப்படின்னு சொல்லி அவர் போன ரோட்டுக்கு கூட்டிகிட்டு போனாருங்க. அவர் கூட்டிகிட்டு போனால் அந்த வேனை நிறைய வேன் இருக்குது. நாங்கள் வந்த வேனே இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம், இந்த ரூட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப அந்த ரூட்லேயே சுற்றிட்டே இருக்கிறோம். அந்த ரூட்டே தெரியல, அந்த வேனும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகி போச்சுங்க. வேனுக்கு சுற்றி மண்டை காய்ச்சி போச்சு. வேனுக்கு கண்டே பிடிக்க முடியலைங்க. அந்த வேன் கண்டுபிடிச்சா தான் நம்ம ஊருக்கு வந்து சேர முடியும். ஏன்னா கையில் வேற காசு இல்லை. வேனுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டோம், இருந்ததெல்லாம் சாப்பிட்டாச்சு. இனி என்ன பண்ணுறது? இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு வந்தாகணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று வேனில் ஏறணும், இல்லைன்னா பஸ்ஸில் வரணும். பஸ்ஸில் வரணும்னா என்கிட்ட காசு இல்லை, ஏடிஎம் கார்டு இருக்குது, ஓகே. இப்போ வேனுக்கு வந்து காசெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் வேனு கிளம்பியாச்சு. டைம் ஆகி போச்சுன்னு அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம கூட வந்த நண்பரை பார்த்தா இந்த வழி தான் அப்படின்னு சொல்லியே அந்த வழியாகவே ரவுண்ட் அடிச்சுட்டுக்கிறோம். ஆனால் அந்த வேனை கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்களேன். அப்புறம் சரி பஸ்ஸுக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். சரி ஏடிஎம்மில் காசு எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோங்க. சரி ஏடிஎம்மில் காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம் தேடி போனோங்க. அது ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றி ஏடிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ போய் கார்டை போட்டு பின் நம்பர் போடுற, அது ஒர்க்கே ஆகலைங்க. சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. பின் நம்பர் எல்லாம் கரெக்டான பின் நம்பர் தான். பல தடவை நான் வந்து அந்த பின் நம்பரை அதையே நான் போட்டு படம் எடுத்துருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து அந்த பின் நம்பரை போட்டப்போ ராங்கு கான்டாக்ட் யுவர் பேங்க்கு அப்படின்னு சொல்லியே வருதுங்க. எப்படி இருக்குது, மண்டை காஞ்சி போச்சுங்க. அப்புறம் சரி வேறு ஏடிஎம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஏடிஎம்க்கு போனோங்க. வேறு ஏடிஎம்க்கு போய் சரி அங்கேயும் போய் பின் நம்பர் போட்டு பார்த்தா அங்கேயும் ஒர்க் ஆகலை. ஒரு ஏடிஎம்மில் போட்டால் காசு இல்லைன்னு வருது. ஒரு ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் யுவர் பேங்க் அப்படின்னு சொல்லுது. எப்படி தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட 3 ஏடிஎம்க்கு போய் போட்டு பார்த்து பணமே என்னால் எடுக்க முடியலைங்க. இப்போ எந்த ஆப்ஷனுமே எனக்கு கிடையாது. இப்போ கையில் காசும் இல்லை, வேனும் போயாச்சு. இப்போ பஸ்ஸுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எனக்கு வந்து என் நண்பர் மேலே கோபமாக வந்துச்சு. ஏன்னா அவர் 15 வருஷமாக வந்திருக்கிற அப்படி இப்படின்னு சொன்னார். கடைசியில் பார்த்தா அந்த ஒரே ரவுண்டானாலும் சுற்றிட்டே இருக்கிறோம். வேலையே கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஏடிஎம்மும் ஒர்க் ஆகலை. இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியல. இப்போ வந்து சரி அப்போ ஒன்று மட்டும் முடிவு பண்ணேன், இல்லை கொஞ்ச நேரம் பார்க்கலாம்,
அப்படி வந்து பணம் வரலைன்னா துண்டு, நீளமான துண்டு தான் கொண்டு போயிருந்தோம். அந்த துண்டை விரிச்சு உட்காந்துட வேண்டியதா அப்படின்னு தான் நினைச்சேங்க. ஆமாங்க, வேற வழி இல்லை. ஊருக்கு வர காசு வேணும்ல, டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லை. அப்போ வந்து துண்டுல வந்து ஒரு காசை வச்சு ஊருக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கிட்டு கடவுளே அப்படி கடைசியும் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏடிஎம் போனேங்க. போய் போட்ட உடனே காசு வந்துருச்சுங்க. என்ன கொடுமைங்கிறது, அதே ஏடிஎம்மு நான் ஏற்கனவே முன்ன போட்டு பணம் வராத ஏடிஎம் இப்போ போய் போட்டங்காட்டி அது பணம் வந்துருச்சு. அதனடா அன்னைக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. எனக்கு நான் வந்து அன்னைக்கு வந்து வெறுப்போட உச்சகட்டத்துக்கு போயிட்டேன். ஏன்டா கோயிலுக்கு வந்தோம், இனி வரவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் கடைசி முடிவாக போய் ஏடிஎம் போனேன். ஆனால் போன முடியும் அந்த ஏடிஎம் காசு வந்துருச்சு. இது எதனால் நடந்தது, என்ன ஏன் நடந்தது அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியலைங்க. கூட வந்த நண்பர் வந்து 15 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. 15 வருஷமா வந்துட்டு இருக்காருன்னா அவங்களுக்கு வழி தெரியாம இருக்குங்களா? இந்த வழியில தான் வேன் நிற்குது, இந்த வழியில தான் வேன் நிற்குது சொல்லிட்டு அந்த ரவுண்டான வழியே சுற்றி சுற்றி வந்திருக்கிறனாங்க. அப்படி பாருங்க, அப்படி ஆகி போச்சு எனக்கு இந்த அனுபவத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாதுங்க. இன்னும் கூட நினைச்சாலே எனக்கு அப்படியே ஜில்லுன்னு ஆகி போகுதுங்க. இந்த மாதிரி அனுபவம் எனக்கு வந்து திருவண்ணாமலையில வந்துச்சுங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும்போது நான் கடவுளை நம்புறதா வேண்டாமா, நீங்களே சொல்லுங்க.